வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கலைஞர் கனவு எல்லாம் 2024 யாருக்கெல்லாம் வழங்கப்படும் சொல்லிட்டு அதற்கான தகவல் அவங்களுடைய புதிய வெப்சைட்லேயே வெளியிட்டுருக்காங்க. அந்த தகவலின்படி உங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய புது வெப்சைட்லேயே ஒரு போஸ்ட் வெளியிட்றாங்க, கலைஞரின் கனவு எல்லாம். ஸோ உங்களுடைய அந்த கலைஞரின் கனவு எல்லாம் எப்படியெல்லாம் கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் 3100 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னா 3100 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்திருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் வீடுகள் அனைத்தரும் 360 சதுர அடியில் தான் சமையல் அறையுடன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் கட்ட போகிற இந்த கலைஞரின் கனவு எல்லாம் மொத்தமே 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் உங்களுடைய சமையல் அறையும் இன்க்ளூடிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 300 சதுர அடியில் ஆர்சிசி கூரை இடணும், மீதமுள்ள 60 சதுர அடியில் தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 360 ஸ்கொயர் ஃபீட்டு, அதில் 300 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் காங்கிரீட்லேயே உங்களுடைய ரூஃப் எல்லாமே அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 60 ஸ்கொயர் ஃபீட்டில் தீப்பிடிக்காத கூரையுடன் அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வீட்டின் சுவர்கள் செங்கல் அல்லது இன்டர்லாக் அல்லது ஏசிசி பிளாக்கில் தான் நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு சாங்ஷன் பண்ணுவதற்கு யாருக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு தேவைன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட அடங்கிய குழு சேர்த்து தான் உங்களுக்கு வீடு கொடுக்கணுமா இல்லைன்னு சொல்லிட்டு தீர்மானிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை நீங்கள் மே 31க்குள்ளால் அவங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் அப்லோடு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தகுதியான பயனாளிகள் யாரெல்லாம் சொல்லிட்டு அதில் மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் கேவிவிடி மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்களுக்கு தான் இந்த வீடு தகுதி வாய்ந்தவர்கள் வீடு கட்டுவதற்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாத்தீங்கன்னா, ஒரு கிராம ஊராட்சியில் மிக குறைவான அல்லது கேவிவிடி மறு சர்வே பட்டியலில் எவரும் இடம் பெறவில்லை ஏனெனில் புதிய குடிசைகள் சர்வே, நியூ சர்வே மற்றும் அனைவரும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுவாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேவிவிடி அந்த மாதிரி சர்வே பட்டியலில் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடு கொடுப்பதற்கு அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சொந்தமான நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவங்க. உங்களோட சொந்த நிலம் இருக்குன்னா உங்களோட சொந்த பட்டா இருந்தால் மட்டும்தான் அதில் வீடு கட்ட தகுதியானவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள குடிசைக்கு பதிலாக இத்திட்டத்தில் வீடு கட்ட இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் புறம்போக்கில் நீங்கள் இருந்தால் இந்த திட்டத்தின் மூலம் மட்டும் உங்களுக்கு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தகுதியான பயனாளிகள். ஸோ தகுதியற்ற பயனாளிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா, வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள் தகுதியற்றவர்கள். நீங்கள் வாடகை வீடோ இல்லை குடிசை வீட்டிலையோ நீங்கள் இருந்தால் தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. வணிக நோக்கத்திற்காக இல்லை விலங்குகளுக்காக பயன்படுத்தும் குடிசைகள் தகுதியற்றவர்கள். நீங்கள் ஏதாவது வணிகத்துக்கு யூஸ் பண்ணது குடிசை வீடாக இருந்தாலும் இல்லை விலங்குகளுக்கு நீங்கள் வளர்ப்பதற்கு ஒரு குடிசை செட்டை போட்டு அந்த இடத்துல இந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, குடிசையில் ஒரு பகுதி ஆர்சிசி, ஓடு, ஆஸ்பெட்டாஸ், சீட்டு, உலோகத்தகடால் ஆனதாக இருந்தால் தகுதியற்றவை. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வீடு போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டில் பாதி பகுதி கொஞ்சம் இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஆர்சிசியோ இல்லை ஓடோ ஆஸ்பெட்டாஸோ நீங்கள் போட்டிருந்தால் அதில் இந்த வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்சிசி, ஓடு, ஹாஸ்பிட்டல், சீட்டு, உலோகத்தகடல் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவை. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே ஒரு காங்கிரீட் வீடு போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஏதாவது குடிசை போல் அமைத்தோ இல்லை சீட்டு போட்டோ வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே நீங்கள் கட்டணும்னு நினச்சா அவங்களுக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக பக்கா வீடு உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள். அப்போ சொந்தமாட்டு உங்களுக்கு ஆல்ரெடியாக வீடு இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், உங்களுக்கு இந்த திட்டத்தின்
திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்ட முடியாது. இதுதான் தகுதியற்ற பயனாளிகள். ஸோ கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலே நான் கரெக்டாக அதற்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயனாளிகள் தேர்வு செய்ய முடியும். இந்த திட்டத்திற்கு பயனாளிகள் அவங்க எப்படி தேர்வு செய்யாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிசைகள் விவரம் சர்வே செய்யப்பட்ட அவங்க ஒரு வெப்சைட் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இணையதள முகவரியில் பார்த்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு இதில் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு tnrd.tn.gov.in அந்த வெப்சைட் இல்லாட்டா TNDRDPR அல்லது .org அந்த வெப்சைட் விளையாட்டு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய பெயரை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் அந்தந்த கிராம ஊராட்சியில் பயனாளிகளின் தற்போதைய தகுதியினை அறிந்து உறுதி செய்யப்பட்டு கீழ்கண்ட நபர்கள் உறுப்பினர்களை கொண்ட குழுவினை அமைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் செய்யணும்னு இந்த சேரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அவங்க இந்த திட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா உறுப்பினராட்டு சேர்ப்பாங்க. அவங்க ஒரு குழுவாட்டு அமைத்து அந்த குழுவில் இருக்கவங்க தான் அவங்களோட ஏரியாவில் யாருக்கெல்லாம் வீடு வழங்கணும், யாரெல்லாம் தகுதி இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் பரிந்துரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர், செகண்ட் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர், அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலகர் தேர்டு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய மேற்பார்வையாளர், ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி வார்டு மெம்பர். இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு உறுப்பினராட்டு ஒரு செட்டாக இருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிவிட்டு யாருக்கு எல்லாம் தகுதியானங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்பதற்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி தான் அவங்க பயனாளிகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் இந்த 2 வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குடிசை விழுங்கும் பட்டியல் அந்தந்த ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீடு குடிசை வீடாக இருந்தால் அந்தந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒப்புதல் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரின் கனவு எல்லாம் எப்படி பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு சேர தகுதி அற்றவர்கள்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம் இந்த பாயிண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களை அது எப்படி பார்க்கணும்னு சொல்லி தெரியலன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ணும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.